பயங்கர பெருசா இருக்கு. உள்ள கட்டிலு பீரோ துணி எதுவும் வச்சிருப்பாங்களோ? ஏன் ப்ரோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய டவுட்? சவுண்ட் கேக்குதா? கட்டில் பீரோ துணி இதெல்லாம் எதுவும் இல்ல. இருந்திருந்தா இந்த மாதிரி சவுண்ட் கேட்காது, வேற மாதிரி சவுண்ட் கேட்கும். இனிமே எந்த டவுட்டும் வேணாம். இது என்னோட ஒரிஜினல் 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 ஒரிஜினல். தலைவலி, தலைபாரம், தலைக்கு போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் புள்ளிகுண்டு தைலம் சார். புள்ளிகுண்டு தைலம். புள்ளிக்கு சளி பிடிச்சா கூட இந்த தைலத்தை போட்டு கூண்டுல படுத்துக்கும் சார். ஏய் குர்ரா, நேத்து யாழ் இன்னைக்கு ஆளு நாளைக்கு வேற யாரதோ, அது தெரியாம பேசாத. யாழை பத்தி எல்லாம் தப்பா பேசாத. ஓ இன்னைக்கு இல்ல கேட்டுக்கு மச்சி. டே உனக்கு பாத்துக்கு தெரியல, அதனால உன்னை விட்டு போயிட்டா. நான் கேர் பண்ணி பாத்துக்கிறேன், என் கூட இருக்கா. ஆனா என் வயிறு அணிஞ்சு சொல்றேன்டா, அவன் உன்னை ஒரு நாள் கழட்டி கூட தான் போறான், நீ நடுத்தரல நிக்கதான் போறாத, நான் பார்க்கதான்டா போறேன். அன்னைக்கு நான் உன்னோட ஒரு படி மேல இருப்பேன்டா. ப்ரோ அவனை கொஞ்சம் கூட்டுன்னு போங்க ப்ரோ. ஊசு மாதிரி பேசி கட்சியில இவன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சே. என்ன நல்லா பேச போறானோ. ப்ரோ புசிக்கு மீனிங் என்ன ப்ரோ? புசி பூசி, பூக்குடல் சி, பூ பூக்கள், சி கடல், பூங்கடல். இதுதான் நண்பா, பூங்கடல் தான் மீனிங். ஏதாச்சும் போனீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஹாய் பேபி, என்ன பாக்குற? எனக்கு டைட் ஒரு கிடைக்குமா? கொடுப்பியா? டைட் அண்ட் டைட் அப்படி டைட்டா காத்தே போக கூடாது. அப்படி ஹக் வந்து எனக்கு வேணும்டா, வேணும். தருவியா? தரேன்னா சொல்லு, நான் உன்னையே தரேன். உன்னையே தரேன். வந்துருன்னா ஹைவேல எனக்கு பிடிச்ச பிளேஸ் தெரியும்ல, இந்த ரோடு. யாராவது உனக்கு உயிரா இருப்பேன்னு சொன்னா உருட்டு கட்டிலே அடிங்க. உன் கூடவே இருப்பேன்னு சொன்னா யோசிக்காதீங்க, போட்டு தருவீங்க. ஏய் நில்லு, காலிலேருந்து பார்க்குறேன், என்ன ஒரே சோகமாகவே இருக்கிற நீனு. எனக்கு என் பொண்டாட்டிக்கு சரியான சண்டை. அது கோவத்தில் ஒரு வாரத்துக்கு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கே சோகமாக இருக்கிறேன். உன் பிரச்சனை கூட டூரு போ, சந்தோஷமாக இரு, சினிமாவுக்கு போ, எங்கேயோ போ. அதுக்கே சோகமாக இருக்க. இருக்கலாம் தான், அவன் சொன்ன ஒரு வாரம் இனியோட முடியுது. உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி வச்சிருந்தேன், லிக்விட் ஊற்றலான்னு சொல்லிட்டு ஹார்பிக்கு உள்ள ஊற்றிட்டாங்க. தினமும் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிடறாங்க. உன்னோட புது ஷர்ட்லாம் வர போட்டிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் கோவத்தில் கத்தி விட்டேன். இப்படியே கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சூட் கேஸில் அவங்க வீட்டில் போட்ட 50 சவரன் நகை வச்சுருக்காங்க, கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்படியே கத்திக்கிட்டே இருந்தேன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓ என்ன பண்ண தெரியுமா? உன் பொண்டாட்டி வீடெல்லாம் முடி எத்தனை வாட்டி சொல்கிறது, வெளியில் போய் தலையை வாரிக்கோன்னு. உனக்கு தெரியுமா, உனக்காக புதுசாக தங்க வளையல் வாங்க ஜிஆர்டியில் சீட்டு கட்டின்னு இருக்கா. அப்படியா? சண்டேலாம் போடாதீங்கன்னா சரி ஓகே. ஆஃபீஸ் போகும்போது அப்பதான் கேப் எங்கேம்பா, சாக்ஸ் எங்கேம்பா தேடுவான். சாவியை தினமும் தேடுவான்.